Hey everyone, I'm Vincy William and welcome to today's video. This channel helps you to learn cooking, lifestyle, and all about Christ. I'm sharing what I learned and what I know about Christ. So come let's get into the video. ஆக்சுவலி நான் ப்ரீவியஸ் வீடியோ போட்டு நியர்லி மந்த் ஆகுது ஆக்சுவலி லாங் வீடியோ நடுவில் வந்து ஒரு கொஞ்சம் ஷார்ட்ஸ் தான் என்னால் வந்து ஷேர் பண்ண முடிஞ்சது. ஸோ ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐ வாண்டட் டு சே அ பிக் அப்பாலஜிஸ் டு யூ ஆல். ஏன்னா வந்துட்டு நான் என்னோட பர்சனல் லைஃப்பில் வந்துட்டு கொஞ்சம் என்னோட ஷிஃப்ட் நானும் அஸ் அ ஒர்க்கிங் விமனாக இருக்கிறதுனால எனக்கு வந்து ஷிஃப்ட் வந்து கொஞ்சம் மாறிச்சு. ஆக்சுவலி ஷிஃப்ட் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து என்னால் கண்டினியூஸாக வீடியோ போட முடியல. ஆனால் எனக்குள்ளே ஒரு பெரிய பாரம் வந்து இருக்கு. ஐயோ நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஆனால் வீடியோஸ் வந்து போட முடியலையே அப்படின்னு சொல்லி பை காட்ஸ் கிரேஸ் வந்து இன்றைக்கி எனக்கு வந்து ஒரு கண்ட்ரி ஆஃபாக இருக்கிறதுனால ஸோ ஐ தாட் ஐ ஷேர் அ லாங் வீடியோ டுடே டு க்ளோரிஃபை தி வேர்ட் ஆஃப் காட் ஆக்சுவலி. ஸோ நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து ஒரு ஒரு அதிபதியோட மகளை வந்து ஆண்டவர் குணமாக்குறத வந்து நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீயை வந்து ஆண்டவர் எப்படி குணமாக்குனாங்க, அவங்க எப்படிலாம் வந்து பாடுகள் அனுபவிச்சாங்கன்றத வந்து நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு சில ஆண்டவருடைய மிராக்கிள்ஸை வந்து நம்ம வந்து பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஸோ இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னா, ஜீசஸ் வந்துட்டு ஒரு ஊமையாக இருக்கிற ஒரு பர்சனை வந்து ஆண்டவர் வந்து குணமாக்குறாங்க. பட் இதில் என்ன விஷயம் அப்படின்னா, பிசாசுனால அவங்க வந்து பொசஸ் ஆகி அதனால அவங்க வந்து எப்படி இருக்காங்கன்னா ஒரு மியூட் பர்சன், அவங்க வந்து ஊமையாக இருக்கிறதா நம்ம இங்கே பார்க்குறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பைபிள் ரெஃபரன்ஸ் வந்து மேத்யூ சாப்டர் 9 வேர்ட்ஸ் 32ல் வந்து இப்படியா இருக்கிறது. அப்போ வந்து ஆண்டவர் வந்து புறப்பட்டு போகும்போது என்னாதுன்னா, அங்கே இருக்கிற ஒரு சில ஜனங்க வந்துட்டு ஒரு பிசாசினால் பிடிப்பட்ட ஒரு ஊமையான ஒரு மனுஷனை வந்துட்டு ஆண்டவரிடத்துல வந்து கொண்டு வராங்க. அப்போ வந்துட்டு என்ன ஆகுதுன்னா, பிசாசு துரத்தப்பட்ட பின்பு ஊமையான மனுஷன் வந்து என்ன பண்றான்னா பேசுறான். ஸோ மேபி வந்து எனக்கு என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்னா, அந்த டீமன் வந்து அவருக்கு பொசஸ்டா இருக்கிறதுனால வந்துட்டு ஹி வாஸ் அ மியூட் மேன். அப்போ அந்த டீமன் வந்து அவருக்குள்ள இருக்கிறதுனால தான் அந்த டீமன் வந்து அவர் என்ன பண்றதுன்னா பொசஸ் படுத்தி அவரை வந்து வச்சிருக்கிறதுனால தான் அவர் வந்து மியூட் பர்சனாவே இருக்கிறாங்க. ஸோ ஒன்ஸ் அந்த டீமன் வந்து அவங்க இடத்துல இருந்து புறப்பட்டு போன உடனேயே அந்த ஊமையான மனுஷன் என்ன பண்றான்னா பேசுறாரு. ஸோ ஆண்டவர் வந்து இங்க வந்து ஒரு பெரிய மிராக்கிள் செய்யறத வந்து நம்மளால பார்க்க முடியுது. ஸோ அங்க இருக்கிற ஒரு சில பரிசேயர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இவர் வந்து பிசாசுகளின் தலைவரா இருக்கிறதுனால இவர் வந்து ஒரு பிசாசு பிடிச்ச ஒரு இந்த நபரை வந்து குணமாக்குறாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அந்த பீப்புளுக்கு வந்து தே வேர் நாட் அவேர் தட் இவர் வந்து தாவீதின் குமாரன் என்றதை வந்து இந்த பீப்புளுக்கு வந்து தெரியல. ஸோ ஆண்டவர் வந்து இந்த காரியங்கள் எல்லாம் குணமாக்குறாங்க, ஆண்டவரோட ஊழியத்தை செய்யறாங்க. அவருக்காக அவரு மறைந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு அவருடைய சீஷர்கள் வந்துட்டு உலகமெங்கும் வந்து ஆண்டவருடைய வார்த்தையை வந்து பயன்படுத்தணும், சொல்லணும்ன்ற காரியங்கள் வந்துட்டு அந்த பரிசேயர்கள் சரிசேயர்கள் வந்து they were not aware of that. இங்க வந்து அடுத்த ஒரு மிராக்கிள் வந்து நம்ம பார்க்குறோம். இங்க வந்து ஒரு சூம்பின கை உள்ள ஒரு மனுஷனை வந்து ஆண்டவர் வந்து குணமாக்குறாங்க. இங்க குணமாக்குறது வந்துட்டு ஒரு ஓய்வு நாள், இட்ஸ் அ ஹோலி சண்டேவா நம்ம இங்க பார்க்குறோம். இந்த ரெஃபரன்ஸ் வந்து நம்ம எங்க பார்க்குறோம் அப்படின்னா மேத்யூ சாப்டர் 12 வேர்ட்ஸ் 9ல வந்து நம்ம பார்க்குறோம். ஏசப்பா வந்துட்டு ஒரு ஜப ஆலயத்துல வந்து பிரவேசிக்கிறாங்க. விச் மீனிங் நம்மளோட இதுல சொல்லணும்னா ஒரு சர்ச்சுக்கு வந்து ஆண்டவர் வந்து வராங்க. அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு சூம்பின கை உள்ள ஒரு மனுஷன் வந்து அந்த இடத்துல வந்து இருக்கிறாரு. அப்பொழுது வந்து அப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா, அவர் மேல் குற்றம் சாட்டும்படி ஓய்வு நாளில் சொஸ்தமாக்குவது நியாயமா என்று கேட்டார்கள். அப்போ அங்க வந்து ஒரு சூம்பின கை உள்ள ஒரு மனுஷன் வந்து அங்க இருக்கிறாரு. ஆண்டவர் வந்து அவரை வந்து குணமாக்குறதுக்காக அவர்கிட்ட வந்து போறாங்க. அப்ப அங்க இருக்கிற ஒரு சில ஜனங்க வந்து அவரை பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு வந்து என்ன ஆகுது, இன்னைக்கு வந்து ஒரு ஹோலி சண்டே, ஒரு சண்டேவா இருக்கிறதுனால இன்னைக்கு போய் வந்து அவரை போய் சுத்தமாக்குறது இதெல்லாம் நியாயமா அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ வந்து மனுஷகுமாரன் வந்து என்ன சொல்றாருன்னா, ஆண்டவர் வந்து என்ன சொல்றாருன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க. ஒரு ஆடு வந்துட்டு ஒரு குழியில வந்து விழுந்துருச்சு அப்படின்னா, இன்னைக்கு வந்து ஒரு சண்டே, ஒரு ஒரு ஓய்வு நாளா இருக்கு. அப்போ வந்து அந்த ஒரு ஆடு வந்து அந்த குழிக்குள்ள விழுந்ததுன்னா அதை வந்து இன்னைக்கு ஒரு சண்டேவா இருக்கிறதுனால அதை வந்து நம்ம அந்த குழியில இருந்து அந்த ஆடை வந்து எடுக்கக்கூடாது. இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், மண்டே திங்கக்கிழமை வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போமா.
ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்ம வீட்டிலே வந்து ஒருத்தவங்க வந்து உடம்பு முடியாத ஒரு சூழ்நிலையில காணப்படுறாங்க. இன்னைக்கு வந்து சண்டே அப்படின்றதுனால நம்ம வந்து இல்ல இவங்கள வந்து இன்னைக்கு ஓய்வு நாள், இவங்க வந்து இப்படியே இருக்கட்டும், நம்ம வந்து திங்கக்கிழமை இவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் இவங்கள வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் நம்ம பார்க்கலாம்னு நம்ம சொல்லுவோமா? நம்ம அப்படி சொல்ல மாட்டோம்ல. ஸோ ஆண்டவரே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மேத்யூ சாப்டர் 12:12 வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ஆட்டை பார்க்கிலும் மனுஷன் எவ்வளவோ விசேஷித்தவன் அல்லவா? ஆதலால் ஓய்வு நாளில் நன்மை செய்வது நியாயம்தான் என்று கூறினார். ஸோ நோ மேட்டர் வாட், இது வந்து என்ன டேவா இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவருக்காக நம்மளுடைய இருதயத்தை நம்ம கொடுக்குறோம், ஆண்டவரோட பணியை நம்ம செய்யறோம்னா அது எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, அது வந்து ஒரு அன்டைம்ல கூட யாராவது ஒருத்தவங்க வந்து ஃபோன் பண்ணி என்னோட பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, இந்த சுச்சுவேஷன் ஆயிடுச்சு, இந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு காரியம் இருக்கு, அவங்களுக்கு ஜோபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய அழைப்பு வந்து நம்மளுக்கு எந்த எந்த நேரத்துக்கு வேணாலும் நமக்கு வரலாம். ஸோ நம்ம வந்து விழித்திருக்கப்பட்டவர்களாய் காணப்படும் போது ஆண்டவருடைய ஊழியத்தை எந்த நேரத்திலையும் வந்து நம்ம செய்யலாம். இது வந்து ஓய்வு நாள், இது செய்யக்கூடாது, இது வந்து திங்கக்கிழமை இது வந்து பண்ணக்கூடாது, இது வந்து டியூஸ்டே தான் பண்ணணும், அந்த மாதிரி நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு காலகட்டத்துக்குள்ளாக ஆண்டவரே அப்படி வந்து அவரோட ஊழியத்தை வந்து ஆண்டவர் அப்படி செய்யலை. ஸோ ஆண்டவர் வந்து எப்படி ஊழியத்தை செஞ்சாங்க, ஆண்டவர் எப்படி வந்து அவரோட காரியங்களை வந்துட்டு அவரோட 3.5 வருஷம் வந்து எப்படி அவங்களோட ஊழியம், அவரோட லைஃப் ஸ்பேனை வந்து எப்படி ஆண்டவர் வந்து இந்த உலகத்துல வந்து செஞ்சாங்களோ, அதே மாதிரி தான் நம்மளோட லைஃப்லயும் ஆண்டவர் அவரோட காரியங்களை வந்து நம்மளோட லைஃப்லயும் வந்துட்டு நம்ம கொண்டு வரணும். அடுத்து வந்து என்ன ஆகுதுன்னா, பின்பு அந்த மனுஷனை நோக்கி உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான், அது மறு கையை போல் சொஸ்தமாயிற்று. ஸோ வந்து ஆண்டவர் வந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த இடத்துல தான் வந்து அந்த சூமின கை உள்ள ஒரு மனுஷனை வந்து ஆண்டவர் வந்து இங்க குணமாக்குறாங்க. ஆண்டவர் வந்து இந்த மாதிரி குணமாக்குறதையும் நிறைய மிராக்கிள்ஸ் அண்ட் வண்டர்ஸ் வந்து செய்யறதுனால அங்க இருக்கிற பரிசேயர்லாம் என்ன பண்றாங்கன்னா, ஆஸ் பர் மேத்யூ சாப்டர் 12:14 வந்து நம்ம இப்படியாய் பார்க்கிறோம். அங்க இருக்கிற பரிசேயர் வந்து வெளியே போய் அவரை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணினார்கள். இயேசு அதை அறிந்து அவ்விடம் விட்டு விலகி போனார். ஸோ திரளான ஜனங்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா, ஆண்டவர் வந்து அதை விட்டுட்டு ஆண்டவர் வந்து விலகி போனாலுமே ஆனா அந்த மக்கள் வந்து அவரை வந்து விடவில்லை. பின்னாடியே போறாங்க. ஆண்டவர் இடத்துல போய் ஏதாவது அவங்களுக்கு ஒரு சிஸ்டம் ஆயிடாதா, அவங்களுக்கு ஒரு வண்டர்ஸ் நடந்துராதா அப்படின்ற ஒரு ஏக்கம் தான் வச்சுக்கோங்களேன். ஸோ தே கெப்ட் ஃபாலோயிங் ஜீசஸ் கிரைஸ்ட். இங்கேயுமே வந்து அடுத்த ஒரு மிராக்கிள் வந்து நம்ம பார்க்குறோம். அதே சாப்டர் மேத்யூ சாப்டர் 12:22 வந்து பார்க்குறோம். இங்கேயும் வந்து ஒரு குருடரும் ஒரு ஊமையா இருக்கிற ஒரு மனுஷனை வந்து ஆண்டவர் வந்து குணமாக்குறாங்க. இங்கேயும் வந்து அடுத்து அதே பரிசேயர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இவர் வந்து பிசாசின் தலைவரா இருக்கிறதுனால இவங்க வந்து குணமாக்குறாரு, பிசாசுங்களை வந்து ஓட்டுறாரு அப்படின்ற மாதிரி திரும்பவும் சொல்றாரு. பட் அப்பயும் வந்து அந்த பரிசேயர்கள் வந்து கொஞ்சம் கூட ஆண்டவர் வந்து இவர் வந்து தேவனுடைய ஆவினாலதான் வந்து இந்த பிசாசுகளை வந்து துரத்துறாங்க அப்படின்றத வந்து அவங்க வந்து கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கல. ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி ஒரு பேசேஜ்லயும் பரிசேயர்கள் வந்து தேவகுமாரரை வந்து குற்றம் சாட்டுறதா நம்ம பாக்குறோம். இந்த இடத்துல ஒரு மிராக்கிள் செய்யும் போது அதே பரிசேயர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா, ஏசப்பாவை வந்து என்ன பண்றாங்க, குற்றம் சுமத்துறாங்க. இந்த வீடியோ வந்துட்டு நம்ம கொஞ்சம் எண்டிங்க்கு வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு 3 மிராக்கிள்ஸை வந்து தேவன் செய்த 3 மிராக்கிள்ஸை வந்து நம்ம வந்து பார்த்தோம். 2 வந்து பிசாசினால் பிடிப்பட்ட ஒரு மியூட் மேன் அண்ட் பிளைண்ட் பர்சனை பத்தி நம்ம பார்த்தோம். அண்ட் தென் வந்து ஒரு சூம்பின கை உள்ள மனுஷனை வந்து ஆண்டவர் வந்து குணமாக்குறதா நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு நம்ம இங்கேயே வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு ரிமைனிங் இருக்க மிராக்கிள்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். அண்ட் தென் ஆண்டவர் வந்து நிறைய உவமைகள் மூலியமாக அவருடைய பிரசங்கத்தை வந்து இந்த உலகத்துல வந்து நிறைய சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த காரியத்தை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ நானும் வந்து வீடியோஸ் போட நான் ட்ரை பண்றேன். ஸோ வீடியோஸ் வந்து நான் எடுத்து வைக்கிறேன். பட் என்னால் வந்து ரெக்கார்ட் பண்ணி அதை எடிட் பண்ணி போடுறது வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கு. ஸோ கீப் மீ இன் யோர் ப்ரேயர்ஸ் ஆஸ் வெல். ஸோ நானுமே வந்து தொடர்ந்து ஆண்டவருக்காக இதை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதை நான் நல்லபடியாக நான் எடுத்துகிட்டு போகணும், உங்களுக்குமே நிறைய காரியங்களை வந்து நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கீப் மீ இன் யோர் ப்ரேயர்ஸ் ஆஸ் வெல்.
and have a very blessed day ahead. So, see you all in our next interesting video. Bye bye.